November 12th. Today's topic for editorial discussion is the substance abuse trail. So this article mainly deals with substance or drug abuse cases with respect to Kerala. So it details lots of cases and instances where the usage of drugs have led into various impacts both in personal and societal life. So that is of less importance with respect to UPSC. So we'll just see basically what drug abuse is and what drives people towards drugs and all the other impacts, challenges, and what are the mechanisms that we have to tackle drug abuse, and we'll look into a few pointers on how to progress with respect to the menace of drugs. So what is drug abuse? Drug abuse na enna? So excessive use of drugs da vante basically, it is in simple terms, the excessive use of drugs da vante it is termed as drug abuse appdin solluvaanga. Drug abuse it is also it is harmful to the individual. The individual it is harmful, our suthi irukkavarukku harmful, and on a macroscopic level the entire society it is very harmful da. So drug abuse drug addiction it is munnodiya irukku. Drug abuse idu drug addict ஒருத்தர் மாறுறார், ஒரு இண்டிவிஜுவல் வந்து transition ஆகுறாங்க. ஸோ ட்ரக் அப்யூஸ் இஸ் தி பேஸ் ஃபார் ஆர் தி ப்ரீகர்சர் ஃபார் ட்ரக் அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வித் வாட் ட்ரைவ்ஸ் பீப்புள் டுவர்ட்ஸ் ட்ரக்ஸ், அதாவது ஒரு இண்டிவிஜுவலை எது வந்துட்டு இட் புஷஸ் ஹிம்ஸ் டு ட்ரை ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்கு எந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். So peer influence பார்த்தீங்கன்னா what is peer influence na, the influence of our friends or the cherished environment or cherished people that we have around us இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு peer influence அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேங் ஆஃப் 5ல ஒரு 4 பேர் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா they used to influence, they used to like put pressure on him, the one single person to also try and get into drugs. ஸோ இந்த மாதிரி பியர் இன்ஃப்ளூயன்ஸ்னால நிறைய பேர் வந்துட்டு they try drugs out of அந்த பியர் இன்ஃப்ளூயன்ஸ்னால they try drugs and they also get hooked, and the menace of drug abuse, the vicious cycle of drug it starts. ஸோ மூவிங் ஆன் டு கியூரியாசிட்டினா என்ன? கியூரியாசிட்டினா வந்துட்டு ஆர்வம் எப்படி ஆர்வமாக சரி என்ன தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்போமே. இந்த களவும் கற்று மர இந்த ஒரு டாப்பிக்கை வந்துட்டு பெரிய டாக் பாயிண்ட்டாக எடுத்து வச்சு என்ன தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், நான் ட்ரை பண்ணி விட்டுருவேன்டா அப்படின்னு மோஸ்ட் பீப்புள் யூஸ் டு சே. ஸோ அந்த மாதிரி கியூரியாசிட்டினால தே யூஸ் டு ட்ரை அண்ட் தே கெட் ஹூக்ட் அண்ட் தே கான்ட் கம். தே யூஸ் டு தே ஸ்டே இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ அவங்களால வந்துட்டு வெளியே வருது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ போராடி வெளியே வந்துட்டா கூட தே யூஸ் டு ரீலாப்ஸ், தே யூஸ் டு அகெயின் ட்ரை ட்ரக்ஸ் அண்ட் கெட் ஹூக்ட். ஸோ இந்த மாதிரி கியூரியாசிட்டினால வந்துட்டு மோஸ்ட் பீப்புள் வந்துட்டு தே கெட் ஹூக்ட் ஆன் டு ட்ரக்ஸ். ஸோ எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்னால வந்துட்டு what happens is that an individual is faced various sides they face a lot of stress with respect to life. For example, work pressure இருக்கலாம், இல்லை பர்சனல் லைஃப் இஷ்யூஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும்போது வாட் இண்டிவிஜுவல்ஸ் டூ இஸ் தட் தே சர்ச் சாலஸ் இன் ட்ரக்ஸ். சரி ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டால் வந்துட்டு நம்ம மென்டல் பீஸ் கிடைக்கும், எமோஷனல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாகும், அந்த மாதிரி தேடி they get hooked on to drugs. ஸோ எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம் ட்ரக் அபியூஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஒரு இண்டிவிஜுவல் இருக்கார் சார், அவர் வந்துட்டு ஒரு அப்ரோச் இல்லை ஒரு விஷயத்தை நோக்கி போகிறாரு, அந்த விஷயம் இட் இஸ் நாட் கம்மிங் டு ஃப்ரூட்டேஷன், அது வந்து நடக்கலை, அது நிறைவேறலை அப்படின்றதுனால இன்றைக்கி போய்ட்டு நான் ஆல்கஹால் எடுக்க போகிறேன், ஸோ இன்றைக்கி போய் நான் வந்துட்டு வேறு ட்ரக்ஸ் ஏதாவது கன்சியூம் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி எமோஷனல் ஸ்ட்ரெஸ், நீங்கள் நினச்சது நடக்கலை, அந்த மாதிரி எமோஷனல் ஸ்ட்ரெஸ்னால வந்துட்டு a lot of people get hooked on to drugs and they become addicts and all. So social glorification, moving on to social glorification இன்னில இருக்க சினிமாவுமே சரி, ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபீச்சர் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், எல்லா சினிமா ஃபாரின் சீரியல்ஸ், டிவி ஷோஸ், இந்த மாதிரி மோஸ்ட் சீரியல்ஸுமே வந்துட்டு இட் யூஸ் டு க்ளோரிஃபை. எப்படி சொல்கிறது, இப்போ ஒருத்தன் ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணுறான், ஒருத்தன் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறான்னா அவனை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேலே இடத்துல வச்சு தே யூஸ் டு க்ளோரிஃபை தட் பீப்புள். ஒரு ஆல்ஃபா மேல், ஒரு ஆல்ஃபா ஃபீமேல், இந்த மாதிரி வந்துட்டு தே யூஸ் டு க்ளோரிஃபை மூவி கேரக்டர்ஸ் ஆர் சீரீஸ் கேரக்டர்ஸ், and that in turn it influences people to try drugs in a bit to be like their favorite characters and all. So இந்த மாதிரி மீடியா
அந்த மாதிரி பண்ணுறவங்களை க்ளோரிஃபை பண்ணி வச்சிருக்கிறதுனால ஸோ இண்டிவிஜுவல்ஸ் ஆல்சோ இந்த ரியல் லைஃப் தே டென் டு மூவ் டுவர்ட்ஸ் ட்ரக்ஸ். ஸோ இதுதான் சோஷியல் க்ளோரிஃபிகேஷன் அப்படின்ற பாயிண்ட்டு. அண்ட் பேரண்டல் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு மேஜர் டாக் பாயிண்ட்டுங்க வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரக் அப்யூஸ்னா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரண்ட் வந்துட்டு ஒரு ட்ரக் அடிக்டாக ட்ரக் அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் ஹேஸ் a ripple effect. It has a wide ramification with respect to how the children grows and how they become, what they become in the future. So parental substance abuse inradhu most of the children want they see their parents as their heroes. Most ஆமே எல்லா சில்ட்ரனுமே இங்கே போய்ட்டு யாருங்க ஹீரோன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவொடனே they used to tell அவங்க அப்பா பேரும் அவங்க அம்மா பேர் தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி பண்ணையில் வந்துட்டு வாட் இஸ் ஹேப்பனிங், தே டென் டு செட் அ ராங் எக்ஸாம்பிள், ராங் ரோல் மாடல் ஃபார் தேர் சில்ட்ரன். ஸோ இதனால் தே கெட் ஹூக்ட். அம்மா பண்ணுறாங்க அதனால் கரெக்டு, அப்பா பண்ணுறாரு அதனால் கரெக்டு. ஸோ இந்த மாதிரி தே கெட் ஹூக்ட். அதனால வந்துட்டு பேரண்டல் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்ன்றது ஒரு மேஜர் கன்சர்னாகவே வந்துட்டு இந்தியன் சொசைட்டியில் எனி சொசைட்டி அரௌண்ட் த வேர்ல்டில் வந்துட்டு இட்ஸ் மேஜர் கன்சர்னாகவே ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்குது ட்ரக் அப்யூஸில் புஷ் பண்ணுறதுல. ஸோ மூவிங் அவுட் டு ட்ரக் அப்யூஸ் இன் இந்தியா. ட்ரக் அப்யூஸ் இன் இந்தியா எப்படி இருக்குது, ஸ்டேட் ஆஃப் ட்ரக் அப்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக UNODC அப்படின்ட்டு யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அப்படின்ட்டு ஒரு UN பேஸ்ட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்ட் ட்ரக் ரிப்போர்ட் அப்படின்ட்டு 2022 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் வாட் இட் என்டெயில்ஸ் இஸ் தட் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஓபியேட் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓபிஎம்ன்றது ஒரு சப்ஸ்டன்ஸ், அது ட்ரக் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மார்க்கெட்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டு இந்தியாவை டேர்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாட் தி ரிப்போர்ட் ஆல்சோ என்டெயில்ஸ் இஸ் தட் the extent of substance abuse it is not reducing in India but will further increase in the upcoming years அப்படின்ட்டு it has been held in the report. So moving out to drug abuse in India, state of drug abuse இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில், ஸோ UNODC அப்படின்னு ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அப்படின்ட்டு ஒரு UN பேஸ்ட் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ண வேர்ல்ட் ட்ரக் ரிப்போர்ட் 2022 what it is telling is that India is one of the largest markets for opium trade. It has been enshrined in that report. So and also another thing that the report holds in pathina the extent of drug usage, the extent of drug users in India is set to increase in the future. It is not going to decrease abdinte it has been enshrined in the report. So India is being sandwiched between two of the major opium producing regions in Golden Triangle and Golden Crescent, they used to call those regions. The Golden Crescent entails Iran, Pakistan and Afghanistan, and the Golden Crescent the Golden Triangle it entails the Laos, Thailand, Myanmar and Vietnam. ஸோ இந்த மாதிரி லார்ஜஸ்ட் ஓபிஎம் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் அது நடுவில் இருக்கிறதுனால இந்தியாவில் வந்துட்டு ஓபிஎம் போக்குவரத்து, ஓபிஎம்மோட இன்டெலிஜென்ஸ், ஓபிஎம்மோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து இந்தியன் சொசைட்டியில் இட் இஸ் மோர் தென் வாட் இட் இஸ் வெரி ஆன் அ ஹை நோட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால் இந்த கோல்டன் கிரெசன்ட் அண்ட் கோல்டன் ட்ரையாங்கிள்னாலேயே இந்தியாவோட 3/4 ஓபிஎம் வந்துட்டு இந்த ரீஜன்ஸில் தான் வந்துட்டு போகுது. So moving on to changing situation, how the drug scene in India change ஆயிருக்கு அப்படின்னு we'll see. So earlier பார்த்தீங்கன்னா people used to consume alcohol and the major source of அந்த மாதிரி psychoactive substance அப்படின்றது it was only cannabis or in colloquial terms ganja அப்படின்னு they used to call it. ஸோ அந்த மாதிரி மேஜராக வந்துட்டு கஞ்சா அண்ட் ஆல்கஹால் மட்டும்தான் வந்துட்டு people were consuming. So in the recent times what is happening is various synthetic hallucinogenic and psychoactive substances such as the lysergic acid அப்படினு LSD அப்படினு ஸ்ட்ரீட் நேம் இருக்கு. ஸோ அண்ட் மீத்தலின் டயாக்சி மெத்தாம்ஃபெட்டமின் அப்படின்ட்டு MDMA ஸ்ட்ரீட் நேமு. அண்ட் அந்த மாதிரி வேரியஸ் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் உள்ள இந்தியன் சொசைட்டி உள்ள ஊடுருவதுனால ஸோ அதோட இம்பேக்ட் வந்துட்டு போத் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டிவிஜுவலாக இருக்கணும், இது சொசைட்டியாக இருக்கணும், அது வந்து ரொம்ப ஒரு வைடர் ராமிஃபிகேஷனை வந்து கொண்டு வருது. ஸோ இந்த ஆல்கோஹாலை விட ஏன் LSDயும் MDMAவும் அதிகமாக யூஸ் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா they are cheap. LSD ஒரு 750 ml ஆல்கோஹால் பாட்டிலை விட ஒரு ஸ்மால் ஸ்டாம்ப் ஆஃப் LSD ஒரு ஸ்மால் பேப்பர் ஆஃப் LSD இட் காஸ்ட் மச் லெஸ் தேன் அ பாட்டில் ஆஃப் ஆல்கோஹால் அப்படி தான் சொல்லணும். ஸோ அது அண்ட் இட் ஆல்சோ கிவ்ஸ் அந்த எப்படி சொல்கிறது அந்த இட் கிவ்ஸ் அ ஹை ஃபார் லாங்கர் டைம்ஸ் அப்படி தான். அதனால தான் வந்துட்டு மேஜர் யூஸஸாகவே
மேஜராக வந்துட்டு மெத்தாம்ஃபெட்டமினும் LSDயும் இட் இஸ் இன் யூஸ். ஸோ மூவிங் ஆன் டு தி இம்பேக்ட் ஆன் சொசைட்டி. ட்ரக் அப்யூஸ்ன்றது we all know it has a wide ramification on the society. ஸோ எந்த மாதிரி ஆங்கிள்ஸ் எந்த மாதிரி டிமென்ஷன்ஸில் சொசைட்டியை வந்துட்டு ட்ரக் அப்யூஸ்னால் இம்பாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ சில்ட்ரன் தான் அது ஆல்ரெடி டிஸ்கஸ் பேரண்டல் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் a major thing. ஸோ அதனால வந்துட்டு சில்ட்ரன் கெட் ஹூக்ட் ஆன். இந்தியாவோட சில்ட்ரன்ஸை வி கால் ஃபியூச்சர் ஆஃப் எனி சொசைட்டி அப்படின்னு கூப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர் டிரைவர்ஸ் அப்படி அவங்க வந்துட்டு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ணுறதுனால ஒரு வெரிட் இஷ்யூஸில் வந்து நடக்குது. அதனால வந்துட்டு அந்த ஃபியூச்சர் ஆஃப் த சொசைட்டி இஸ் கம்மிங் இன் டு கொஸ்டின் தான் சொல்லணும். அண்ட் ரீசெண்டாக கேரளாவில் வந்துட்டு ஒரு ட்ரக் பெட்லர், ஒரு ட்ரக் விற்கிறவர், அவரோட மொபைல் ஃபோன்லேருந்து எடுத்த கான்டாக்ட் லிஸ்ட்டில் 800 நேம்ஸ், 800 பொட்டன்ஷியல் யூசர்ஸ் வந்து தே ஹவ் ஃபவுண்ட் அவுட். அண்ட் அவுட் ஆஃப் விச் 250 were ஸ்கூல் சில்ட்ரன். 250 பேர் ஃபார் எக்ஸாம்பிள், அதான் ஒரு 20% மேலே, அதாவது 25-30% கிட்ட ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்துட்டு அந்த பெட்லரோட மொபைல் ஃபோன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்துட்டு ஈஸியாக தே கெட் ஹுக்ட் ஆன் டு ட்ரக்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 இன்ஸ்டன்சஸ்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா கூட தே யூஸ் டு கெட் ஹுக்ட் ஆன். அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் ஸ்கூல் சில்ட்ரன்ட்ட பெருசாக தே டோன்ட் ஹேவ் மணி. So what these peddlers do is that they ask these school children to peddle. ஏன்னா ஸ்கூல் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் சில்ட்ரன்ஸை மோஸ்ட்டாக வந்துட்டு போலீஸ் வந்துட்டு என்கொயரி பண்ணுறதோ கொஸ்டின் பண்ணுறதோ வந்துட்டு பெருசாக நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் these peddlers they use them as drug mules தான் சொல்லணும். அவங்களோட ப்ராடக்டை சொசைட்டியில் கொண்டு போய் தரதுக்கு they use these school children as peddlers. So that they can afford and school children they can afford the drugs. அதனால தான் வந்துட்டு they use them. ஸோ அனதர் மேஜர் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எக்கனாமிக் இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்சென்டிசம். ட்ரக் அப்யூஸ் பண்ணுறதால ஒருத்தர் வேலைக்கு வராமல் போகலாம். அண்ட் ட்ரக் அப்யூஸ் பண்ணி ஒருத்தர் வேலை செய்கிற இடத்துல திருடலாம். அண்ட் ப்ரீமெச்சூர் டெத்ஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இட் அஃபெக்ட்ஸ் தி எக்கானமி இன் அ வைடர் ஸ்கேல். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்சென்டிசம் இருக்கனால அந்த ஃபர்மோட எக்கனாமிக் ஸ்டாண்டிங்ஸ் கம்மியாகலாம். அண்ட் ஒரு ஃபார்மோட எக்கனாமிக் இது நடந்தால் அதே மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ்க்கு நடந்தால் ஒரு ஹோல் எக்கானமியே வந்துட்டு இட் கம்ஸ் டவுன் அப்படி தான். ஸோ இதனால் வந்துட்டு ட்ரக் அப்யூஸ் ஆஸ் அ வைடர் ராமிஃபிகேஷன் ஆன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் சினாரியோ ஆஃப் எனி சொசைட்டி, ஆஃப் எனி நேஷன், ஆஃப் எனி பொலிட்டிக்கல் யூனிட்னு தான் சொல்லணும். அண்ட் மூவிங் ஆன் டு இது another major impact on the society என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக் ப்ரொடக்ஷன் அண்ட் லாஸ் ஆஃப் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸாக இருக்கட்டும், அங்கே வித் ரெஸ்பெக்ட் டு மெத்தாம்ஃபெட்டமின் ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஏரியா சுற்றி இருக்கிற மனுஷங்களாக இருக்கட்டும், இண்டிவிஜுவல்ஸாக இருக்கட்டும், they used to die when methamphetamine is produced. ஸோ இந்த இஷ்யூ வந்துட்டு என்ன தான் இந்தியாவில் மோஸ்ட்டாக வந்துட்டு மெத்தாம்ஃபெட்டமின் அதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்டாக இம்போர்ட் பண்ணியிருந்தாலுமே, the site of production in India is near the horizon, is within the horizon தான் சொல்லணும். ஏன்னா இது கண்ணுக்கெட்டில் தூரம் தான் இருக்குது. நம்ம மெத்தாம்ஃபெட்டமின்னா என்னென்னே தெரியாமல் இருந்து ஸோ மெத்தாம்ஃபெட்டமின் வந்து ஈஸியாக ஸ்ட்ரீட்டில் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸில் வந்துட்டு மெத்தாம்ஃபெட்டமின் ப்ரொடக்ஷன் கூட இட் கேன் கம் இன் டு இந்தியா. ஸோ அது வந்து கண்ணுக்கெட்டில் தூரத்தில் தான் இருக்குது. அண்ட் இந்த இஷ்யூ அண்ட் இந்த லாஸ் ஆஃப் லைஃப் வந்துட்டு இட் கேன் ஹேவ் இந்தியா வந்துட்டு பாப்புலேஷன் ஜாஸ்தி. So அதனால it can have a wider impact and the loss of life with respect to drug production. So moving on to the institutional and legal mechanisms. Institutional and legal mechanism. What are the mechanisms that we have to address to fight drug abuse அப்படின்னு பார்க்கலாம். So various premier institutions ஆன நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவாக இருக்கட்டும், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸாக இருக்கும், நார்கோட்டிக்ஸ் கோஆர்டினேஷன் சென்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு what they do is that they aid the Indian government, they aid the Indian society in our fight against drug abuse தான் சொல்லணும். So and we also have a lot of schemes and legislations. For example, the NDPS Act, Narcotic Drugs and Psychotropic Substances Act, 1988 Act. So in the act it has various provisions with respect to commercial use or individual use. இந்த மாதிரி various provisionsல எப்படி ஒருத்தனை இன்வெஸ்டிகேட் பண்ணணும், எப்படி ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், எப்படி ஜெயில் பண்ணணும், எவ்வளோ டேர்ம்ஸ், இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் ஒரு கிளியர் கட் கைடாக வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரக் கேஸஸாக வந்துட்டு அந்த NDPS ஆக்ட் இருக்குது. அண்ட் ஒன் மேஜர் ஸ்கீம் வித் ரெஸ்பெக்ட் டு த கண்ட்ரோலிங் த மெனஸ் ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாஷா முக்த் பாரத் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி legislations and schemes they play a wider role in reducing or eliminating drugs from India. So with in congruence,
conjecture with the international conventions, நிறைய conventions இருக்குது psychotropic drugs and அதனால கிரியேட் ஆகிற மெனஸை தடுக்கிறதுக்கு அண்ட் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி லோக்கல் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி ட்ரக் அப்யூஸ் இன் இந்தியாவில் ட்ரக் அப்யூஸ் வந்து இட் இஸ் பீயிங் controlled, it is on the way to be eliminated அப்படின்னு சொல்லணும். வே ஃபார்வர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மூவிங் ஆன் டு வே ஃபார்வர்ட் ஸ்ட்ரென்தனிங் இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க்ஸ். என்னதான் வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க்ஸ் நல்லா இருந்தாலுமே ஒரு சில சப்ளை கேப்ஸ் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கேப்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேப்ஸ் அண்ட் லக்னூஸை வந்துட்டு வில் ஹேவ் டு fill these holes and strengthen these frameworks for a much heavier shield, for a much heavier fight against drug abuse. Against drug abuse. So another major thing is awareness creation among the masses, awareness creation on the ill effects of drugs பத்தி especially youths and teenage individuals. We will have to tell them what are the ill effects of drugs, அதனால how it impacts on a microscopic and a macroscopic level, அவனோட individual, family, society, nation, அப்படின்னு பார்க்குற அந்த ஹோல் குளோப் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத வந்துட்டு யூ வில் ஹேவ் டு டெல் தம் அண்ட் கிரியேட் அன் அவேர்னஸ் அமங்ஸ்ட் தம். ஸோ another thing என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் தி ஸ்டேட், நேஷனல் அண்ட் ரீஜனல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஸ்டேட், நேஷனல், ரீஜனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தே கேன் கம் டுகெதர் அண்ட் புட் அன் யூனிஃபைட் ஃப்ரண்ட் with respect to the fight against drug abuse. Various measures and mechanisms வந்துட்டு they help us. அதனால இந்த மாதிரி various mechanisms யூஸ் பண்ணோம்னா இந்த menace of drug abuse we can easily fight, reduce and eliminate from the society and from the globe. Thank you.